அந்த இடமே வெற்றிடமாச்சு. அதனால் ஜெயம் ரவி சார், தயவு செய்து சொல்கிறேன், நானும் ஒரு குடும்பஸ்தன், அதனால் உங்களுடைய உடன்பிறவா சகோதரனா சொல்கிறேன், ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதை தயவு செய்து பெரியவங்க பேசி அதை முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வார்த்தைகளை கொட்டிட்டாக்க, ஏன்னா உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் அவங்க பசங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க என்னோட சின்னவரா பெரியவரா இல்ல உங்க வயது உடையவனா என்னன்றது எனக்கு தெரியல. ஏன்னா உங்க கம்பெனியில நான் சாப்பாடு சாப்பிட்டவன், சம்பளம் வாங்கினவன், அந்த நன்றி உணவோட சொல்றேன். தயவு செய்து ஜெயம் ரவி சாருக்கு தகுந்த, அதற்கு தகுதி உள்ளவர்கள் அவங்க 2 பேருக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இணைத்து வைக்க பாருங்க. ஏன்னா ஜெயம் ரவி சாரோட குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க இல்லை அவங்க. எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குதான் செய்யும். ஆர்த்தி மேடம், நீங்க என்னோட சின்னவங்களா கூட இருப்பீங்க. உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், உங்களுடைய குழந்தைகளோட நலன் கருதி தயவு செய்து நீங்க ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து நீங்க ஒத்துமையா வாழணும். ஜெயம் ரவி சார், நீங்க கோவத்தில் சொல்றீங்க நான் இனிமேல் நடிக்க போறதில்லை அப்படின்னு. எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சொன்னாங்க, சேட்டலைட் நல்லா வியாபாரம் ஆகுறது ஜெயம் ரவிக்கு தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஏன் தமிழ் சினிமா இழக்கணும்? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக எதுக்கு பல தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கணும்? அதனால ஜெயம் ரவி சார், ஆர்த்தி மேடம், தயவு செய்து நீங்க இல்லைனாக்க வேற யாரோட ஒத்துழைப்பும் இல்லாமல் நீங்களே பேசி ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா நான் குடும்பஸ்தன், எனக்கு தெரியும்.